சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 11/2/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசூரிடம் தை மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை நவமி திதி காலை 9:59 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை தசமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அனுஷம் நட்சத்திரம் பகல் 10:51 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கேட்டை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வியாகாத்தம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 9:59 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பஞ்சாங்கத்திலே புதானுராதா யோகம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. அதாவது பகல் 10:51 வரை இந்த புதானுராதா யோகம் என்பது இருக்கிறது. புதன்கிழமையும் அந்த அனுராதா நட்சத்திரம் என்று அழைக்கப்படக்கூடிய அனுஷ நட்சத்திரமும் ஒன்றாக இணையக்கூடிய நாளிலேதான் இந்த புதானுராதா யோகம் என்பதை கொடுத்திருப்பார்கள். ஆக இந்த PhD ஆராய்ச்சி படிப்புகளிலே ஈடுபட்டு இருப்பவர்கள் இந்த நேரத்தினை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்று காலை சூரிய உதயத்திலிருந்து பகல் 10:51 தங்களுடைய புதிய கண்டுபிடிப்புகளை அவங்க என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு சரியான நேரமா இருக்கும். அது போக நிறைய ஆராய்ச்சிகளிலே புதிய ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவதற்கு கூட ஒரு உகந்த நேரமாக இந்த நேரமானது அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:36 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:09 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 1:03 சந்திர உதயம் என்பது இரவு 2:13 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:56 முதல் காலை 6:36 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:23 முதல் 1:49 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 8:03 முதல் 9:29 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:56 முதல் மதியம் 12:23 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:56 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் மதியம் 12:46 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. நமது சாஸ்திரா சேனலில் திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி அனுதினம் ஆனந்தம். தினம்தோறும் அதிகாலை 5:45 மணிக்கு. இத்துடன் திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி, புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும், வியாழந்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ H யுவராஜ சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம், வெள்ளிக்கிழமை தோறும் அபீதாஸ்ரீ வழங்கும் ஸ்திரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை 5 மணி முதல் ஒளிபரப்பாகிறது. மறக்காம பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம கிரகங்கள் ஜாதகத்தில் நின்ற பலன் அப்படிங்கிறத வரிசையா பார்த்துட்டே வந்தோம் இல்லையா. அதாவது 30ஆம் தேதி வரை, ஜனவரி மாதத்திலே அந்த 30ஆம் தேதி வரை ஒரு 4 கிரகங்களை பற்றி பார்த்தோம். சூரியன், சந்திரன், செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் ஜாதகத்திலே லக்ன பாவகம் முதல் 1ஆம் பாவகம் முதல் 12ஆம் பாவகம் வரை அது நின்ற பலன் என்னென்ன பலன் அப்படிங்கிறத பார்த்துட்டே வந்தோம். நடுவுல அந்த டாபிக்கை நம்ம பேசாம போனதுனால
மலர்கொடி அப்படிங்கிற ஒரு நேயர் அதை நினைவூட்டி இருந்தார். சார் புதன் வரைக்கும் தான் சொல்லியிருந்தீங்க, நீங்க அதுக்கப்புறம் வேற டாபிக் போயிட்டீங்களே, வியாழன் வெள்ளி சனி பத்தி எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அவருடைய ஆவலுக்கு தலை வணங்கி, அது மட்டுமில்ல எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த வியாழன் கிரகம், அடுத்து இந்த பிரகஸ்பதின்னு சொல்றோம் இல்லையா, அந்த குரு என்கின்ற கிரகம் ஜாதகத்திலே இந்த 12 பாவங்களும் நின்றால் என்ன மாதிரியான பலனை தருகிறார் என்பதைத்தான் இன்றைய தினத்தினுடைய தகவலாக பார்க்க போகிறோம். முதல்ல குருவானவர் ஜாதகத்திலே லக்ன பாவகத்திலேயே இருந்தால், அதாவது குருவனுடைய கேரக்டர் எப்பயுமே எப்படி சொல்லுவான்னா ஒரு சுப கிரகம். இது போக நீதி நேர்மை நாணயம் அப்படிங்கிறதுக்கு அதிபதி யாருன்னா இந்த குரு தான். ஆச்சாரம் அனுஷ்டானம்லாம் சொல்றா இல்லையா, அதாவது ஒரு நல்லவன் ஒரு நல்ல புத்திமான் அப்படின்னு வந்தா அதுக்கு குருவனுடைய அனுகிரகம் தேவைன்னு சொல்லுவார். லக்னம் என்பதுதான் நம்முடைய ஆன்மாவை குறிப்பதால் அந்த லக்ன பாவகத்திலே குருவானவர் நல்ல பலத்தோடு அமர்ந்திருந்தால் அவன் நல்ல மனிதன் அப்படின்னு சொல்றா. சத் புத்தி உள்ளவன், நல்ல புத்தி உள்ளவன், நீதி நேர்மை நாணயத்தை பின்பற்றுபவன், ஆச்சார சீலனாக இருப்பான், ஒழுக்க சீலனாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி பலன் கொடுத்திருக்கா. 2ஆம் பாவகத்திலே குருவானவர் அமர்ந்திருந்தால் நல்ல வாக்கு, சத் கீர்த்தியை உடையவன், நல்ல வாக்கு, மந்திரங்களை நல்லபடியாக உச்சரிக்கக்கூடியவன், எல்லோருக்கும் நல்லதையே நினைக்கக்கூடியவன், எப்பொழுதுமே எல்லோரிடத்திலும் நல்ல ஒழுக்கத்துடன் ஒரு அன்பான வார்த்தைகளை பேசக்கூடியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்றார். நல்ல குடும்பம் என்பது அமையுங்கிறார். 2ஆம் பாவகம் என்பது அந்த குடும்பஸ்தானத்தையும் குறிக்கிறது, தனஸ்தானத்தையும் குறிப்பதால் தனவானாகவும் இருப்பான். தன் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு செல்வம் தேவையோ அந்த அளவிற்கு செல்வத்தை சேர்த்து வைத்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி 2ஆம் பாவத்து குருவிற்கு சொல்கிறார்கள். 3ஆம் பாவத்து குரு அப்படின்னு வந்தா ஐயம் நிறைந்தவன் சொல்றா. எப்பயுமே ஒரு டவுட் அப்படிங்கிறது மனசுக்குள்ள இருக்குமா. டவுட்னு சொன்னா எப்படின்னு சொன்னா ஒரு ப்ரிகாஷனுக்காக, இப்படி நடந்துட்டா என்ன ஆகும், அதனால அதுக்கு இப்படியே நம்ம முதல்லயே பாதுகாத்துக்கணும், வருமுன் காப்போம் சொல்றான் இல்லையா, அந்த மாதிரி எல்லாவற்றிலும் ஒரு விஷயத்தை அணுகும் பொழுது அதுல நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐயம்ங்கிறது அவர்கிட்ட இருக்குமா. ஆனால் அதே நேரத்திலே தைரியவானாகவும் இருப்பான். அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை முன்கூட்டியே திட்டமிட்டு இருப்பதால் அவன் தைரியசாலியாகவும் இருப்பான். 3ஆம் பாவத்து குரு அப்படின்னு சொல்றார். 4ஆம் பாவத்து குரு அப்படின்னு வரும்பொழுது தாயாரிடத்திலே மிகவும் அன்பு நிறைந்தவனாக, அதாவது குணவதியான தாயாரை பெற்றவனாகவும் இருப்பான். அந்த தாயார் சொல்லை தட்டாதவனாகவும் இருப்பான். தாய் சொல்லை தட்டாதேன்னு சொல்றா இல்லையா, அது 4ஆம் பாவகத்திலே எவருக்கெல்லாம் குரு இருக்கிறதோ அவருக்கு பொருந்தும். தாய் சொல்லை தட்டாதவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதுபோக சொத்து சுகத்துடன், அதாவது தேவையான அளவில் சொத்து சுகத்துடன் வாழக்கூடியவர்களாக, வாகன சுகத்துடன் இருப்பவர்களாக இருப்பார்கள். 4ஆம் பாவத்து குருன்னு சொல்றார். 5ஆம் பாவகத்திலே குரு இருந்தால் நல்ல அறிவினை உடையவன், நற்சிந்தனைகளை உடையவன் சொல்லிட்டு, ஆனால் புத்திர கிளேசம் அப்படின்னு சொல்றா. புத்திர கிளேசம் சொன்ன 5ஆம் பாவகத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், புத்திரஸ்தானம்னு சொல்றோம். அதிலேயே அந்த புத்திர காரகனாகிய குரு சென்று அமர்ந்தால் இவர்கள் என்ன மாதிரியான ஒரு ரூல் போட்டிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா, காரகோ பாவநாசாயா அப்படிங்கிற ஒரு ரூல் அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி புத்திர கிளேசம்ங்கிறா. புத்திர கிளேசம் சொன்னா குழந்தைகள் இருப்பார்கள், ஆனால் அந்த குழந்தைகளால் இவர்கள் சங்கடத்தை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள்ங்கிற மாதிரி பலன்களை கொடுத்திருக்கிறார்கள். 6ஆம் பாவகத்திலே குரு இருந்தால் மந்திர பிரயோகம் என்பது இருக்கும், சத்கீர்த்திவானாக இருப்பான். 6ஆம் பாவம் சொன்னா நம்ம ஏதோ அது சத்ரு ரோக ருணஸ்தானம்ங்கிற மாதிரி சொல்லி இருக்கோம். 6ஆம் பாவம் மறைவு ஸ்தானம் சொன்னா கூட 6லே குரு மறைந்து விட்டார் என்று பொருள் பார்க்க கூடாது. 6ஆம் இடத்திலே குரு அமர்ந்திருந்தால் அவர்கள் மந்திர பிரயோகத்தை உடையவர்களாக இருப்பார்கள், நல்ல கீர்த்தி புகழை உடையவர்களாக இருப்பார்கள், தைரியசாலிகளாக இருப்பார்கள், தைரியமாக நாட்டுப்பற்று உடையவர்களாக இருப்பார்கள், தன்னுடைய நாட்டிற்காக போராடக்கூடியவர்களாக இருப்பார்கள் சொல்லிட்டு 6ஆம் பாவத்து குருவை பற்றி பேசுகிறார்கள். 7லே குரு இருந்தால் நல்ல மனைவி அப்படின்னு சொல்றார். பொதுவாகவே குருவை வச்சு நல்ல பலன்களைத்தான் கொடுத்திருப்பார்கள். 7ஆம் பாவத்திலே குரு அமர்ந்திருந்தால் நல்ல மனைவி, மனைவி சொல்லே மந்திரம் என்று இருப்பார்கள் அல்லவா, இந்த மனைவி சொல்லை தட்டாமல் அவன் உபே பண்ணான்னா அவன் ரொம்ப வாழ்க்கையில நல்லா இருப்பா. 7ல குரு இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. வரக்கூடிய மனைவியோ அல்லது வரக்கூடிய கணவனோ, பெண்ணாக இருந்தால் வரக்கூடிய கணவனை குருவாக நினைப்பார்கள், ஆணாக இருந்தால் வரக்கூடிய மனைவியே குருவாக நினைப்பார்கள். இப்படி மனைவியின் மூலமாக ஆலோசனைகளை பெற்று, மனைவின்னு எடுத்துக்கிறத விட வாழ்க்கை துணையின் மூலமாக ஆலோசனைகளை பெற்று வெற்றி பெறுவர்களாக இருப்பார்கள் சொல்லிட்டு 7ஆம் பாவத்து குருவிற்கு பலன் சொல்கிறார்கள். அதே 8லே குரு அமர்ந்தால், 8ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானம் ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்க்க கூடாது. 8லே குரு சென்று அமர்ந்தாலும் அவர்களுக்கு எப்படி சொல்றான்னு பார்த்தா புத்திரர்களால் நஷ்டம் அல்லது புத்திரர்களால் கஷ்டம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார்.
ஒரு சில பேர் பார்த்தோம்னா இந்த பரம்பரை சொத்து அவருடைய பிள்ளைகளை அழிச்சிடுவா தெரியுமா? இந்த மாதிரி குருவானவர் போய் இப்போ 8ல உட்கார்ந்திருந்தா இந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சொத்துக்களை அழித்து விடுவார்கள்ங்கிற மாதிரி ஒரு பலனை சொல்லியிருக்கா. அதே நேரத்திலே தீர்க்க ஆயுசு என்பது உண்டு. தீர்க்க ஆயுளை கொண்டவராக இருப்பான்னு சொல்லிட்டு 8ஆம் பாவத்து குருவிற்கு கொடுத்திருக்கிறார்கள். 9லே குரு இருந்தால் பாக்யவான் அப்படின்னு சொல்றா, மிகவும் அதிர்ஷ்டசாலி. 9லே குரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். ஆனால் நம்ம அவர்கள் எப்படி சொல்லியிருப்பான்னா, ஓடி போனவனுக்கு 9ல குருங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. ஓடி போறது அப்படின்னு சொன்னா வீட்டை விட்டு ஓடி போறது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்றா இல்லையா? கடல் தாண்டி செல்வதற்கு பேர் ஓடி போகுதல் என்று பெயர். கடல் ஓடி அப்படின்னு சொல்றா, திரைக்கடல் ஓடியும் சொல்றா இல்லையா? அப்படி திரைக்கடல் ஓட வேண்டும் என்று சொன்னால், கடல் தாண்டி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு குருவானவர் 9லே இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூலை கொடுத்திருப்பார். அப்படி குருவானவர் 9ஆம் பாவத்தில் அமர்ந்திருந்தால் இவர்கள் பரம்பரையிலே நல்ல ஒரு பரம்பரையை பெற்றவர்களாக இருப்பார்கள், சாத்வீகமான குணத்தினை உடையவர்களாக இருப்பார்கள், பாக்கியவானாக இருப்பார்கள், அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள், அந்நிய தேசம் சென்று சம்பாதிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள், உலகமெங்கும் நம்முடைய தர்மத்தை பரப்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையா சொல்லியிருக்க 9ஆம் பாவத்து குருவே. அதே மாதிரி 10ஆம் பாவத்திலே குரு இருந்தால் நல்ல பதவி புகழுடன் வாழ்வார்கள் சொல்லுவார். ஒரு சில பேர் 10லே குரு வந்தால் பதவியை பறித்து விடுவாருங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பா. அப்படி எல்லாம் இல்ல. அது இவ கோச்சாரத்தில பலன்களை சொன்னாலும் அது சந்திரா லக்னத்துக்கு 10ல குரு வந்தா பதவி போயிடும் சொல்றதெல்லாம் டோட்டலி ஹம்பக்கு தான். அதற்கெல்லாம் எந்த விதத்திலேயும் ஆதாரம் என்பது கிடையாது. ஆனால் 10லே குரு என்பது வந்தால், லக்னபாவத்திலிருந்து 10லே குரு இருந்தால் நல்ல பதவி புகழ் பட்டம் உயர் பதவிகளை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் சொல்லியிருக்கா. அதே மாதிரி 11லே குரு இருந்தால் மிகவும் புகழ் பெறக்கூடியவன், உலகமெங்கும் என்னுடைய புகழானது பரவும் அப்படிங்கிற மாதிரி 11ஆம் பாவத்து குரு லாபஸ்தானம் ஜெயஸ்தானம் என்ற பெயரிலே சொல்லி இருப்பார்கள். 12லே குரு அமர்ந்தாலும் கூட, 12ஆம் பாவத்திலே குரு அமரும் பொழுது கூட பிள்ளைகளால் சிரமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இருக்கும். நம்ம எப்படி சொல்லணும்னா 6, 8, 12ல குரு உட்காரும் பொழுது பிள்ளைகளால் ஒரு சில சிரமங்களை அனுபவிப்பார்கள், அது மாதிரி இருக்கும். 5ஆம் பாவத்துல குரு இருந்தாலும் புத்திர கிளேசம்ங்கிறத சொல்லியிருப்பாளே தவிர மற்றபடி பெரும்பாலும் நற்பலன்களையே கொடுத்திருப்பார்கள். குருவானவர் 12லே அமர்ந்திருந்தாலும் நல்ல, அதாவது எப்படி சொல்லுவான்னு சொன்னா, நல்ல புத்தி உடையவன், நல்ல ஞானத்தை உடையவன், ஆனால் அனாச்சாரம் நிறைந்தவனாக இருப்பான்னு சொல்லுவா. அனாச்சாரம் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆச்சார தர்மங்களை கடைபிடிக்காதவனாக இருப்பான். ஆனா வெளியில பார்த்தா நல்ல வேடதாரியாக இருப்பான், வெளியில பார்த்தா நல்ல தான் தான் ரொம்ப ஆச்சார அனுஷ்டானத்தை எல்லாம் ஃபாலோ பண்றவன் சொல்லிப்பாரே தவிர, ஆனால் உள்ள பார்த்தோம்னா ஏமாற்றுக்காரனாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. ஆனால் நல்ல புத்திமானாம், நல்ல சிந்தனைகளை உடையவனாம், நல்ல எல்லா சாஸ்திரத்தையும் படிச்சிருப்பா. ஆனா படிச்சுட்டும் பின்பற்றாதவர்கள் நிறைய பேர் இருப்பா தெரியுமா? அவர்கள் ஜாதகத்திலே பார்த்தோம்னா 12ஆம் பாவத்திலே குருவானவர் அமர்ந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி பலனை சொல்லியிருக்கார். இப்படி ஒவ்வொரு பாவகத்திலும் அந்த குருவினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தகுந்த மாதிரி பலன்களை பொருத்தி பார்க்கிறார்கள். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன். லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ.